ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாஸ்க் இன்ஃபோ சேனல். ரொம்ப நாளாக வீடியோஸ் போடாமல் இப்போ தான் ஒரு லாங் வீடியோ போட போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம போட போகிறோம். யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இனிமேல் வர வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்பவே யாராலையும் மறக்க முடியாத ஒரு இயர் சொல்லலாம். 2019 அப்போ கோவிட் வைரஸ் வந்து பரவ ஸ்டார்ட் ஆச்சு சைனால இருந்து. அப்புறம் 2020 அங்கிருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு. இப்போ அந்த வைரஸ்லேருந்தே நம்ம இன்னும் மீண்டு வராமல் இருக்கிறோம். இப்போ புதிய ஒரு வைரஸ் வந்து இருக்குது. அது பேர் சண்டிபுரா வைரஸ். அது எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். 1965ஆம் ஆண்டில் வந்து மராட்டிய மாநகரத்தில் வந்து சண்டிபுரான்ற ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல தான் இந்த ஒரு வைரஸ் வந்து உருவாயிருக்குது. அந்த இடத்துல தான் அந்த வைரஸ் உருவாயிருக்கிற ஒரு காரணத்தினால அந்த வைரஸ் பேர் வந்து சண்டிபுரானே வச்சுதான் சொல்றாங்க. 2004ஆம் ஆண்டுல வந்து மராட்டியம், அப்புறம் வந்து குஜராத், அப்புறம் ஆந்திரா, அந்த மாநிலங்கள்லாம் வந்து இந்த சண்டிபுரா வைரஸ் வந்து ரொம்ப அதிகமா பரவி இருக்குன்ட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதனுடைய தாக்கமும் அந்த 2024ஆம் ஆண்டுல வந்து அதிகமா இருந்ததாகவும் சொல்றாங்க. இதனால வந்து 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இறந்திருக்கலான்ற ஒரு குறிப்பிடு இருக்குதுன்னு சொல்றாங்க. 2004ல உருவான இந்த வைரஸ் வந்து 20 வருஷம் கழிச்சு, அப்படியே 2004ல உருவான வைரஸ் 20 வருஷம் அப்படியே டைம் டிராவல் பண்ணி 2024ல வந்திருக்கு. இந்த வைரஸ் வந்து திரும்பவும் இந்த வைரஸ் வந்து தலை தூக்கி நம்ம எல்லாருக்கும் பரவக்கூடிய ஒரு வைரஸா வந்திருக்கு. குஜராத் மாவட்டத்துல ஆரவல்லின்ற ஒரு மாநிலத்துல வந்து இந்த சண்டிபுரா வைரஸால 6 குழந்தைகள் வந்து இறந்திருக்கலான்ட்டு ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளதாக இப்போ வந்து தகவல் வெளியா இருக்குது. இந்த சண்டிபுரா வைரஸ் வந்து எப்படி பரவும்னா, ஆக்சுவலா இது ஒரு தொற்று நோய். கோவிட் மாதிரி தான் இதுவும் ஒரு தொற்று நோய். இது வந்து விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவலாம்னு சொல்றாங்க. இந்த சண்டிபுரா வைரஸ் வந்து ராப்டோவிரிடே என்ற ஒரு ஃபேமிலி சார்ந்ததா இருக்கிறதா சொல்றாங்க. வைரஸ் வந்து எப்படி வந்து விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு ஒரு தொற்று நோயா பரவுதோ, எப்படி அந்த விலங்குகளுக்கு வருதுன்னா, மணல் ஈக்கள், அப்புறம் கொசுவால மஸ்கிட்டோவால வருது. அதுவும் முக்கியமா அந்த டெங்கு மஸ்கிட்டோ இருக்குல்ல, ஏடிஎஸ் மஸ்கிட்டோ, அதுல இருந்து விலங்குகளை வந்து கடிச்சா, விலங்குகள் வந்து நம்ம வீட்டுல வளர்க்குற விலங்குகளோ இல்ல தெருவுல இருக்கிற விலங்குகளோ நம்ம போய் பழகுனா அது நம்மளுக்கு தொற்று நோயா அப்படியே நம்மளுக்கும் ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கொசுக்கள் நம்ம வீடை வந்து சுத்தி இருக்கிற இடத்த வந்து சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி எங்கெங்கெல்லாம் சுத்தம் இல்லாம இருக்குதோ அப்போ வந்து இந்த ஏடிஎஸ் கொசுக்கள், அதாவது அதுதான் டெங்கு கொசு, அதன் மூலியமாவும் இந்த வைரஸ் பரவலான்றும் சொல்றாங்க. இந்த வைரஸ் எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த பூச்சிகள் சொன்னேன் இல்லையா, இந்த மணல் ஈக்கள், கொசுக்கள், அப்புறம் இந்த டெங்கு கொசு ஏடிஎஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற அந்த பூச்சில இருக்கிற உமிழ்நீர், அதாவது சலைவா, எச்சு, அதுல இருந்து தான் இந்த வைரஸை கண்டுபிடிச்சிருக்காருதாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து இந்த உமிழ்நீர் வழியா தான் நம்மளுடைய உடம்புக்கும் அந்த கொசு கடிக்கிறது. அது மட்டும் இல்லாம அது ஒரு தொற்று நோய்ன்றதுனால அந்த கொசு வந்து நம்ம கடிக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாவே அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் விலங்குகளுக்கும் அந்த கொசு கடிச்சாலும், அந்த ஒரு பூச்சி கடிச்சாலும் இதே மாதிரி தான் பரவ ஆரம்பிக்கும் சொல்றாங்க. சண்டிபுரா வைரஸோட தொற்று வந்து எப்படி இருக்குதுன்னா, எப்படி நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா எப்படி அந்த அறிகுறிகள் வந்து அந்த அறிகுறிகளை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, லேசான சுவாச கோளாறு இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுதான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் கடுமையான சிக்கல்கள் இருக்கும். எப்படின்னா காய்ச்சல், தலைவலி, சோர்வு, உடல் மற்றும் தசை வலி அதிகமா இருக்கும். அப்புறம் வாந்தி, வலிப்பு வரும், ஸ்ட்ரோக், அதுவும் இருக்கும். அப்புறம் நோய் தொற்று தீவிரமடையும் போது எப்படி இருக்கும்னா, அது ரொம்பவே ஒரு எப்படி சொல்றது, ஒரு கடுமையான ஒரு சிக்கல் ஏற்படும். நோய் தொற்று வந்து தீவிரமடையும் போது இருமல், அப்புறம் மூச்சு திணறல் வந்து ஏற்படலாம். இந்த மாதிரி சுவாச பிரச்சனைகள் வந்து நிறையவே ஏற்படலாம்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, கொரோனா வைரஸ்க்காவது 2 ஊசி கண்டுபிடிச்சாங்க, கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு. ஆனா இந்த சண்டிபுரா வைரஸ்க்கு வந்து ஒரு தடுப்பூசியும் இல்ல, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லன்னு சொல்றாங்க. இந்த சண்டிபுரா வைரஸ்க்கு வந்து எந்த ஒரு தடுப்பூசி, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாத ஒரு காரணத்தினால இதை எப்படி நம்ம வந்து முன்கூட்டியே அந்த அறிகுறியை வச்சு நம்ம எப்படி இதை வந்து கொஞ்சமாவது தடுக்க முடியும்னா, நம்ம வீட்டை சுத்தி நம்ம வந்து ரொம்பவே பாதுகாத்து ஒரு கிளீன் அண்ட் செக்யூரா வச்சுக்கணும். தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அந்த கொசுக்களை வந்து தேங்க விடாம நம்ம பண்ணணும். மோஸ்டா அந்த டெங்கு வரும்போது நம்ம எப்படி பண்ணுவோம், ஆக்சுவலா அந்த டெங்கு கொசுவால தான் இந்த ஒரு சண்டிபுரா வைரஸ் பரவுன்றதுனால நம்மளுக்கு சுவாச பிரச்சனை வரும். அதனால நம்ம முன்கூட்டியே வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போய் சீக்கிரமா தடுக்கணும். அப்புறம் நம்ம வீட்டை சுத்தி கிளீனா வச்சுக்கணும், நம்மளும் கிளீனா இருக்கணும். தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அதை உடனே எடுத்து கீழே ஊத்திட்டு வேற எதனா ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்படி பண்ணாதான் நம்ம வந்து அந்த வைரஸ் வந்து தப்பிக்க முடியும். வேற எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாத ஒரு காரணத்தினால இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் இந்த தடுப்பு முறைகளா நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி தான் பண்ணி நம்ம உயிரை நம்ம காப்பாத்திக்கணும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து கொரோனா வைரஸை கடந்து வந்தாலும் இருக்க இப்போ பரபரப்பா இந்த ஒரு சண்டிபுரா வைரஸோடைய அந்த நியூஸ் தான் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. நம்ம இருக்கிறது கொஞ்ச நாள். ஸோ அதனால வந்து நம்ம இருக்கிற அந்த இடத்தையும் சரி, நம்மளையும் சரி ரொம்ப கிளீன் அண்ட் செக்யூரா வச்சுக்கணும். நம்ம என்விரான்மெண்ட்டை சுத்தமா வச்சுக்கிட்டா இது போல வைரஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து தடுத்து வெளியே வர முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையான இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா எப்பயுமே மாஸ்க்கும் போட்டுட்டு இருங்க. மாஸ்க் யூஸ் பண்ணனாலும் இது கொஞ்சம் அவேர்னஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் மாஸ்க் போட்டு எங்க போனாலும் வெளியே போங்க. கொரோனா வைரஸ் போயிடுச்சுன்னு எல்லாரும் மாஸ்க் எடுத்துட்டாங்க. பட் நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. மாஸ்க் போடுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, டேக் கேர், பி சேஃப், பை.